டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில இயக்குனர் சசிகுமார் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவரோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். இதை நிறைவேற்றுவீங்களான்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில் நிச்சயமாக சசிகுமார் இடம்பெறுவார். எப்போது அவர் இடம்பெற போகிறார் அப்படின்றத பற்றி விரைவிலேயே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நடிகர் விஜய் கிட்ட 6க்கும் மேற்பட்ட லக்ஸரி கார்ஸ் இருக்கிறதா இந்தியா டுடேல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அது உண்மையா? அப்படி உண்மைன்னா என்னென்ன கார்ஸ் அவர் வச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமான்னு மந்தவெளியில இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. விஜய் கிட்ட உள்ள விலை உயர்ந்த கார்கள்னா ரோல்ஸ் ராய்ஸ், BMW 7 சீரீஸ், ஆடி A8 சீரீஸ், BMW XX, மெர்சிடிஸ் பென்ஸ், ரேஞ்ச் ரோவர், ஃபோர்ட் முஸ்டாங் என்று பல கார்கள் இருக்கின்றன. இயக்குனர் விக்ரமனுடைய சமீபத்திய நேர்காணல்ல உன்னை நினைத்த திரைப்படத்துல நீளம் காரணமா உங்களுடைய சில காட்சிகளை நீக்கினதா அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வாலஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. உன்னை நினைத்த படத்திலே நான் நடித்த பல காட்சிகள் வெட்டப்பட்டதாக விக்ரமன் சொன்ன போது எப்படி என்னால் வருத்தப்படாமல் இருக்க முடியும்? அந்த காட்சிகள்லாம் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வரவேற்பை கூடுதலாக அந்த காட்சிகள் பெற்றிருக்கும் இல்லையா? ஆனாலும் ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம்னா அந்த படத்தினுடைய சுவாரஸ்யம் தான் முக்கியம். அதனால் இது போன்ற காட்சிகள் எல்லாம் வெட்டுவது அப்படின்றது சில நேரத்தில் தவிர்க்க முடியாததாக. சினிமா உலகத்திலே நீண்ட நாட்கள் பயணம் செய்தவன் அப்படின்ற முறையில் இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படின்றதுனால என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். ஒரே படத்துல அதிக எண்ணிக்கையில டூயட் அல்லது சோலோ பாடல்களை பாடின பாடகர் அல்லது பாடகி யாரு? எந்த படத்துக்காக பாடியிருக்காங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தில் மிக அதிகமான பாடல்களை பாடிய பெருமைக்கு சொந்தக்காரர் MK தியாகராஜ பாகவதர் தான். பவளக்கொடி என்ற திரைப்படத்திலே மொத்தம் 50 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அதில் 22 பாடல்களை பாடியிருந்தவர் MK தியாகராஜ பாகவதர். சார், நீங்கள் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச திரைப்படம் என்ன? அந்த திரைப்படம் எதனால் உங்களுக்கு பிடிக்கும்னு சத்தியமங்கலம்லேருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. நான் நடித்த படங்களே எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள்னா 2 படங்களை சொல்வேன். ஒன்று ஜப்பானியர் கல்யாணராமன். அந்த படத்தில் தான் கொஞ்சம் நீளமான ஒரு கதாபாத்திரத்தை நான் நடிச்சிருந்தேன். அந்த கதாபாத்திரம் இன்று வரையிலே எப்படிப்பட்ட வரவேற்பு பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அதன் காரணமாக அந்த படத்தில் நான் நடித்திருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்தை சொல்லணும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இப்போது இருக்கின்ற இளைய தலைமுறையினரிடம் என்னை கொண்டு போய் சேர்த்த திரைப்படம்னா அது பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படம் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் பரிமாறணும்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தது விஜயகாந்த் சார் தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் உணவு பரிமாறதுல டிஸ்கிரிமினேஷன் இருந்ததா? இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காங்களான்னு கேரளாலேருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. ஷூட்டிங்கில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு பலமுறை எம்ஜிஆர் வலியுறுத்தியிருக்கிறார். விஜயகாந்தும் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறார். அதன் காரணமாக தான் அவருடைய பெயரை பல நட்சத்திரங்களும் பல தொழில்நுட்ப கலைஞர்களும் நம்முடைய நேர்காணலில் கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் படப்பிடிப்பு நடத்திய போதும் அப்படி தான். படப்பிடிப்பு தளத்திலே சத்யராஜ் விஜயகாந்துக்கு என்ன மாதிரியான சாப்பாட்டை வழங்கினமோ அதே சாப்பாடு தான் கடைசி தொழிலாளர் வரைக்கும் வழங்கணும் அப்படின்றதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருந்தோம். படப்பிடிப்பு தளத்திலே படத்தினுடைய கதாநாயகர்களான கமல்ஹாசன், சத்யராஜ், விஜயகாந்த், பிரபு ஆகியோருக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு வழங்கப்படுகிறதோ அதே சாப்பாடு அந்த படத்திலே கடைசி ஊழியர் வரைக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதே நானும் சரி என்னுடைய சகோதரரும் சரி மிகவும் கவனமாக இருந்தோம். இயக்குனர் ராதாமோகனுடைய அபியும் நானும் திரைப்படம் மாதிரி இப்போ நிறைய திரைப்படம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். அவர் இப்போ ஏதாவது திரைப்படங்களை இயக்குற எண்ணத்தில் இருக்காரான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. இயக்குனர் ராதாமோகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொழில், காதல் எல்லாம் சினிமா தான். அப்படி இருக்க சினிமாவை இயக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருப்பாரா? சரியான வாய்ப்புகள் அமையலை. அதன் காரணமாகத்தான் அவர் அடுத்து இயக்கப் போகின்ற படத்தை பற்றிய அறிவிப்பு வெளியாகலை. இயக்குனர் ஹரியினுடைய திரைப்படங்களுடைய வெற்றிக்கு காரணம் விறுவிறுப்பான திரைக்கதையா அல்லது சிறந்த இயக்கமா? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஹரியினுடைய திரைப்படங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய படங்களுடைய திரைக்கதை தான். நடிகைகள் அஸ்வினி அண்ட் சோனா மாதிரியானவங்க தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை மட்டும் சொல்றாங்க, ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயரை சொல்லாம இருக்காங்க. இது அந்த மாதிரியான ஆண்களுக்கு தைரியத்தை தானே கொடுக்கும். இதுக்கு என்னதான் சார் வழி? பெயர்களை வெளியில சொன்னா தானே அவங்களுக்கும் பயம் வரும்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. சோனா தன்னுடைய பேட்டியிலேயே மிக அழகாக அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். யாரையும் பழி வாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அவங்க தப்பை நான் ஏன் சுட்டி காட்டுறேன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த தப்பு தெரியும் இல்லையா, இதை பார்த்து அவர்கள் தெரிஞ்சினால் போதும் என்பது தான் சோனாவுடைய எண்ணம். அதே மாதிரி கருத்து தான் அஸ்வினிக்கும் இருந்தது. பெரும்பாலான தன்னுடைய படங்களுக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம், கூலி, விக்ரம்னு ஏற்கனவே வெளிவந்த திரைப்படங்களுடைய பெயர்களை வைக்கிறதுக்கான காரணம் என்ன?
அதிரடிகளுக்கு ஆர்வம் காட்டுறவர் புதிய பட தலைப்பை வைக்கணுன்றதுல ஆர்வம் காட்டாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தோர்ணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுடைய முதல் படத்துக்கு மாநகரம் என்று பெயர் வைத்திருந்தார். அந்த பெயரில் ஏற்கனவே ஒரு படம் வெளிவந்திருக்கிறது. அவருடைய அடுத்த படத்தினுடைய பெயர் கைதி, அந்த பெயரிலும் ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு. அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இதுவே கூட ஒரு சென்டிமெண்ட்டாக அவர் எடுத்துக்கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தசாவதாரம் படத்துல கமல்ஹாசன் சாரனுடைய எந்த கெட்டப்புக்கு அதிக நேரம் எடுத்துச்சுன்னா சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தசாவதாரம் படத்திலே நான் உதவி இயக்குநராக பணியாற்றியிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கேள்விக்கு என்னால் சரியான பதிலை சொல்லியிருக்க முடியும். இருந்தாலும் கமல்ஹாசனை நேர்காணல் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய கேள்வியை அவர் முன்னாலே நான் வைக்கிறேன். மலையாளத்தில் இப்போ அவங்களுடைய இண்டஸ்ட்ரியினுடைய மிகப்பெரிய படமான எம்புரான் திரைப்படத்துக்கு அங்கே இருக்கிற ரசிகர்கள் எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஹைப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் தமிழில் மட்டும் ஏன் ஒரு நடிகருடைய படம் வருதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற நடிகருடைய ரசிகர்கள் அந்த படத்தை பற்றி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தாழ்வாகவும் நெகட்டிவாகவும் பேசி அந்த படத்தை ஓடவே விடக்கூடாதுன்னு செயல்படுறாங்க. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரசிகர்களுடைய ஒற்றுமை ஏன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ரசிகர்கள் கிட்ட இல்லைன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. மலையாள ரசிகர்களுடைய இந்த போக்கு இருக்கு, அது நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு போக்கு. நம்முடைய ரசிகர்கள்லாம் அதை பார்த்து பாடம் கற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. சரத்குமார் சார், சரண்யா மேம் அண்ட் ஜிவி பிரகாஷ் மாதிரியானவங்க சேலரி வாங்காம வெறும் தனுஷ்காக மட்டும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நடிகர் தனுஷ் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிற மாதிரி படைப்பாளியினுடைய அலைவரிசையும் ரசிகருடைய அலைவரிசையும் ஒத்து போகும்போது தான் ஒரு படம் வெற்றி பெறும். இந்த படத்தில் அது நிகழலை. நீங்கள் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்கீங்க, அந்த படத்தில் நடித்த பல நட்சத்திரங்கள் சம்பளம் வாங்காமே நடித்தாங்கன்னு. அவங்க எல்லாரும் சம்பளம் வாங்காமல் அந்த படத்தை நடித்திருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா எனக்கு தெரியல. தங்களுடைய சம்பளத்தை குறைத்து வாங்கி கொண்டு நடித்திருக்க வாய்ப்பு இருக்குது. சார், இந்திய அளவில் எந்த மொழி திரைப்படம் அதிக நாட்கள் ஓடிச்சு அண்ட் என்ன திரைப்படம்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே மிக அதிக நாட்கள் ஓடிய முதல் திரைப்படம்னா அது எம்கே தியாகராஜ பாவதர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் தான். அதற்கு பின்னாலே அந்த சாதனையை பல திரைப்படங்கள் செய்திருக்கின்றன. கதையே கேட்காமலே எதுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார் 7 பாடல்களுக்கு இசையமைச்சு வச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆர் சுந்தரராஜன் சார் கதை திரைக்கதையெல்லாம் எழுதி வைதேகி காத்திருந்தால்ன்ற ஒரு அருமையான படத்தை உருவாக்கி இருந்தாருன்னு தோரணமலையிலேருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. ஒரு பாடலுக்கு இசையமைப்பதற்கு கதை வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை. மண்வாசனை திரைப்படத்துடைய கம்போசிங் என்பது நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை கூட நான் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியிலேயே பல முறை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த படத்தினுடைய கம்போசிங்கில் இளையராஜா போட்ட ஒரு பாடல் தான் நரிசி குத்தும் மக்கா மகளே என்ற பாட்டு. அந்த பாட்டுக்கான சிச்சுவேஷனை பாரதிராஜா சொல்லலை, தனக்கு தோன்றிய ஒரு டியூனை இளையராஜா வாசித்தார். அந்த டியூன் ரொம்ப நல்லா இருந்ததுனால இந்த பாட்டை நிச்சயமாக எங்கள் படத்தில் பயன்படுத்தி கொள்கிறோம் என்று சொல்லி பாரதிராஜனானும் அந்த பாடலை பதிவு செய்தோம். அதுக்கு பின்னால் அந்த படத்தினுடைய கதைப்போக்கில் அதுக்கு சரியான இடம் அமையாதனால தான் அந்த பாடல் காட்சியை படமாக்குவதற்கே கொஞ்சம் காலதாமதமாயிற்று. கடைசியாக இந்த இடத்துல அந்த பாடல் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாரதிராஜா முடிவு செய்து அந்த பாடலை படமாக்கினார். சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படத்தின் மூலியமா மலையாளத்துல ஃபேமஸா இருக்கிற இயக்குனரும் நடிகருமான பேசில் ஜோசப் அறிமுகமாக இருக்காருன்னு வர செய்திகள் உண்மையான மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சுதா கொங்கராவுடைய இயக்கத்திலே உருவாகி கொண்டிருக்கின்ற பராசக்தி படத்தில் பேசில் ஜோசப் நடிப்பதாக இதுவரைக்கும் உறுதியான செய்திகள் இல்லை. லவர் திரைப்படத்துல நடிச்சிருந்த ஸ்ரீ கௌரி பிரியா ரொம்பவும் அருமையா நடிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்களை எந்த திரைப்படங்களையுமே பார்க்க முடியறது இல்லையே. இப்போ ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாங்களான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. லவர் திரைப்படத்தில் நடித்திருந்த கௌரி பிரியா தமிழில் புதியதாக அந்த படத்தில் நடிப்பதாக தெரியல. லவர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய பாராட்டுகளை இந்த படம் பெற்றாலும் வசூல் ரீதியாக அந்த படம் மிகப்பெரிய சாதனைகளை செய்யவில்லை. அப்படி வசூல் ரீதியாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக கௌரி பிரியாவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் என்பதுதான் உண்மை. இது நம்மால் படத்தை உண்மையாவே இயக்குனது கே பாக்யராஜ் சாரா அல்லது பாலகுமாரன் சாரான கடலாடி இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பாலகுமாரனை பக்கத்திலே வைத்துக்கொண்டு பாக்யராஜ் இயக்கிய திரைப்படம் தான் இது நம்ம ஆளு திரைப்படம். பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இந்த திரைப்படம்ன்றதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும் சிறந்ததா அல்லது ஒன்லி ஃபார் மெச்சூர்ட் ஆடியன்ஸ்ன்றதும் சேர்ந்து கொடுக்கறது சிறந்ததா? இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, இப்போ படம் வயலண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சும் படத்துக்கு போயிட்டு படம் ஃபுல்லாக வயலன்ஸாக இருக்குன்னு அதிகமாக விமர்சனங்கள் வெளியில் வரதை பார்க்க முடியுது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்குறேன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. 18 வயதுக்கும் மேற்பட்டவரும் நிச்சயமாக மெச்சூர்டு ஆடியன்ஸாக இருப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் தணிக்கை குழுவினர் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய படங்களுக்கு ஏ சான்றிதழ் வழங்குறாங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி மெச்சூர்டு ஆடியன்ஸுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு படத்தை வரைமுறைப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்படி ஒருத்தர் மெச்சூர்டு ஆடியன்ஸாக இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து இன்று ஒரு தகவல்.
சின்ன வயசில் நீலகண்ட பாகவதர் அப்படின்றவர்கிட்ட தான் பாட்டு பாட பயிற்சி பெற்றார் எம்எஸ் விஸ்வநாதன். இந்த நீலகண்ட பாகவதர் இருக்கார், அவர் நாடகங்களும் எழுதுவார். அவர் ஒரு முறை ஹரிச்சந்திரா என்ற நாடகத்தை நடத்திய போது அந்த நாடகத்திலே லோகிதாசன் நடிக்கக்கூடிய வாய்ப்பை எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அவர் வழங்கினார். அந்த நாடகத்தை பார்க்க வந்த கலெக்டர், இந்த நாடகத்தில் லோகிதாசனா நடித்தவர் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார், அவர் சினிமாவுக்கு போனார்னா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் அவருக்கு இருக்கிறது என்று பாராட்டி பேச, அன்றிலிருந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கு சினிமா பைத்தியம் பிடித்து கொண்டது. எப்படியாவது சினிமாவில் போய் நடிகராகிவிட வேண்டும் என்று அன்றே முடிவெடுத்தார் எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ் விஸ்வநாதனுடைய மாமாவுக்கு ஜூபிட்டர் பிக்சர்ஸில் பணியாற்றிய ஒரு சிலரை மிக நன்றாக தெரியும். அவர் தான் எம்எஸ் விஸ்வநாதனை கொண்டு போய் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் சேர்த்தார். அப்போது அங்கே கண்ணகி என்ற திரைப்படம் உருவாகி கொண்டிருந்தது. அந்த கண்ணகி படத்திலே ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கிடைத்தது. இந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸில் பணியாற்றிய போது தான் டிஎஸ் பாலையாவோடு விஸ்வநாதனுக்கு மிக நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. அப்போ டிஎஸ் பாலையா தொடர்ந்து நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தார். தன்னுடைய நாடகக் குழுவில் எம்எஸ் விஸ்வநாதனை இணைத்து கொண்ட டிஎஸ் பாலையா அவருக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகளை வழங்கினார். ஒரு காலகட்டத்தில் டிஎஸ் பாலையாவுக்கு தொடர்ந்து பல திரைப்பட வாய்ப்புகள் வரவே நாடக கம்பெனி அவரால் நடத்த முடியல. அவர் மட்டும் நாடக கம்பெனியை தொடர்ந்து நடத்தி இருந்தார் என்றால் நிச்சயமாக எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளராக மாறியே இருக்க மாட்டார் என்பது தான் உண்மை. அவர் நாடக கம்பெனியை தொடர்ந்து நடத்தாதனால மீண்டும் ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கு வந்து சேர்ந்தார் எம்எஸ் விஸ்வநாதன். அங்கே தான் அவருடைய குருநாதரான எஸ்எம் சுப்பையா நாயுடுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த சந்திப்பு தான் எம்எஸ் விஸ்வநாதனை இசையமைப்பாளராக மாற்றியது. இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் அப்படின்னு எதாவது சொல்லலாம்? மிருகம் தான். அது ஏன் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நடித்ததில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் குசேலன். அந்த படத்தில் ஆக்சுவலாக கொஞ்சம் பஞ்சாயத்து எல்லாம் ஓடிச்சு. வேறு பிரச்சனை அவர் தான் காப்பாற்றி விட்டார். ஆமாம். உங்களுடைய பிரியத்துக்கு உகந்த விஜய் இப்போ வந்து அரசியலில் இருக்கு. ஆமாம். எப்படி இருக்குது இப்போ விஜய் சார் பாலிடிக்ஸில் வந்தது ஐ எம் ஹாப்பி ஆஸ் அ ஃபேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.